வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2026. First of all, I wish you a happy and wonderful new year. 2026 நியூமராலஜி நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தொடர்ந்து நியூமராலஜி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வருஷம் 2026. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சுன்னா 1னா ஜென்ரலாக எனர்ஜி, சூரியன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பேஸ்டான ஒரு வருஷமாக நமக்கு 2026 இருக்கும் போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபுல்லாக கேளுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர் மூணுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். அந்த எந்த நம்பர் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அதுக்கு இது நல்லா பொருந்தும். ஸ்பெஷலி பர்த் நம்பர். அந்த பர்த் நம்பர்னால் ஜனனம் 1 to 31 எந்த நம்பரில் பிறக்கிறீங்களோ அதை டோட்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் வரும். அதை பேஸ் பண்ணி இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 6 ஆறாம் எண். அதாவது உங்கள் டோட்டல் 1 to 31 டேட்ஸில் வந்து 6, 15, 24 இந்த 3 எண்களில் பிறந்தவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பீங்க. இதில் வந்து 6 வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் 24 வந்து ஒரு பெரிய லக்கி நம்பர். 24 மணி நேரம் அப்படின்னு வச்சிங்களேன். 24 வந்து ஒரு பெரிய லக்கி நம்பரை நான் பார்க்குறேன். நேம் நம்பர்லேயும் 24 நிறைய பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சரி, இப்போ வந்து 6 பற்றி நம்ம 2026 எப்படி இருக்கு பார்க்கலாம். 2026 லாஸ்ட்டு அப்படி அந்த 26 அப்படின்னு எடுத்து அந்த 6 முடியுது பாருங்கள். அந்த 6 வந்து உங்களுக்கு வந்து, பட் அதுக்காக அதை அப்படி மேட்ச் பண்ண முடியாது. 2026 ஆட் பண்ணிங்கன்னா 1ல் வந்துடும். 6 பாண்ட், ஜென்ரலாக 6 பாண்ட் அப்படின்றது வந்து தேர் வெரி லக்கி. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, எல்லாம் பயங்கர லக்கிங்க. 6ஆம் நம்பர்னாலே அதிர்ஷ்டம், பணம் வரும், பணக்காரன் ஆகிடுவாங்க, அதிர்ஷ்டமாக இருப்பாங்க, லவ் நல்லா பண்ணுவாங்க, ஃபேமிலி சூப்பராக அமையும், கார் நல்லா லக்ஸரியாக இருக்கும், எல்லாம் ஓகே, மில்லியனர் ஆகிடுவாங்க, பில்லியனர் ஆகிடுவாங்க, எல்லாம் 6க்கு போடுவாங்க. பட் ஜென்ரலாக வந்து அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அப்படி அமையறதில்லை, ஒரு சிலருக்கு அமையிறது உண்டு. 6 ஜென்ரலாக ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2026 இந்த 6ஆம் எண்ணில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுபாவங்கள் என்னென்னு பார்ப்போம். 6 வந்து பேசிக்காக லைஃப்பில் எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு பணம் வேணும், நல்ல ஒரு குடும்பம் வேணும், நல்ல ஒரு ஹெல்த் வேணும், நல்ல ஒரு ஃபேம் வேணும், நான் பிடிச்ச ப்ரொஃபஷனே பண்ணணும், நான் ஹாப்பியாகவே இருக்கணும், என்னை யாரும் எதுவும் குறையும் சொல்லக்கூடாது, நான் நல்ல லைம்லைட்லேயே எப்பவுமே இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இது வந்து மனசில் உள்ள ஆசை. இந்த ஆசையோடு ஒருத்தர் வாழ்கிறாங்கன்னா 6ஆம் நம்பரில் உள்ளவங்க ஆசையோடு வாழ்கிறாங்க. கடவுள் வழிபாட்டில் கூட, பக்தியில் கூட பார்த்திங்கன்னா நான் சிறந்த பக்தனாக இருக்கணும். அந்த 6க்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. சரி, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஆர்வமாக இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே. அது வந்து உங்களுடைய சுபாவம். ஏதாவது மைனஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் தன்னை பற்றி கண்டுக்கிறீங்க, உங்களை பற்றி நிறைய யோசிக்கிறீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களை பற்றி அதை யோசிக்கிற நேரம் இல்லையா, இல்லை அப்படி யோசிக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் அதில் மேட்ச் பண்ணி வருவாங்க. ஏன்னா இதில் லைஃப் நம்பரும் இருக்குது, நேம் நம்பரும் இருக்குது. இப்போ வந்து 2026 வந்து உங்களுக்கு எப்படி பொருது, நம்ம எப்படி இதை பிரித்து பார்க்கலான்னா, 6 பாண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒர்க், லைஃப் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். 2026 அப்படிங்கிறது 1 இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். ஏன்னா 2026 அந்த 1 இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய இந்த ஆண்டு, இந்த வருஷம் 6க்கு நெருங்கிய நட்பு ஏற்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 6க்கு 1 வந்து ரொம்ப நெருங்கிய நட்பான்னு பார்க்கணும். பெரிய நட்பு இல்லை, பகையான்னு பார்க்கணும். அது பகையை ஏற்படுத்துமா, டோட்டலாக அது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யுமா, அப்படியும் இல்லை. நியூட்ரலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அது நியூட்ரல் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா 6 and 1 வந்து நேரடியான நட்போ நேரடியான பகையோ இல்லை, ஒரு நியூட்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆக்டிவேஷன் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. 2026 நீங்கள் போடுற முயற்சிக்கு தான் உங்களுடைய முன்னேற்றம் வரும். ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய முயற்சி எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இது ரிசல்ட்டை கொடுக்க போகுது. கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும். 6 பாண்ட், 6னா 6, 15 and 24 அண்ட் உங்களுக்கு லைஃப் நம்பரும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 2026 எப்படி இருக்க போகுது. ஜென்ரலாக யூ ஆர் வெரி லக்கி, யூ ஆர் டூயிங் அ வெரி குட் பிஸ்னஸ், யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப், யூ ஆர் மெயின்டைனிங் அ ஃபேமிலி வெரி வெல் அப்படின்னா அதை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 1 வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணலாம். ஜாபில் வந்து கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணலாம். அந்த இரிட்டேஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் சீனியர்ஸ் மூலிமா, உங்கள் மேனேஜ்மெண்ட் மூலிமா இன்னும் கொஞ்சம் டஃப் சேலஞ்சு டாஸ்க்கை வந்து கொண்டு வந்து கொடுத்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும், அதை இன்னும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி சில இரிட்டேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா
வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று கூட இருக்காது. ஏன்னா இந்த 6 பார்ன் டிஃபால்ட்டாகவே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அழகாக எடுத்து அந்த டைமோட முடித்து எல்லாம் பக்காவாக பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நீங்கள். பட் கொஞ்சம் இரிட்டேஷன் வரும், கொஞ்சம் உங்களை வந்து சோதிக்கிற மாதிரி, உங்களை அப்படியே சும்மா டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் சூப்பராக செட் ஆகிடும். செகண்ட் திங் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். எப்போவுமே ஃபைனான்ஷியலாக இந்த 6 வந்து கை நிறைய பணம் உள்ளவங்க தான். சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன்னு. அந்த ஏழ்மையாக இருந்தாலும் கூட அந்த பணம் வந்து எப்படியோ கடன் மூலியமாக கூட வரும். ஸோ 6 வந்து எப்படின்னா கையில் வந்து பணம், மணி ரொட்டேஷன், ஏதாவது வகையில் அந்த பணம் வந்து புழக்கங்கள். அது சப்ஜெக்ட் டு உங்களுடைய பர்த் நம்பர், லைஃப் நம்பர், நேம் நம்பர் பேஸ் பண்ணி நிறைய இருக்குது. பட் பிறந்த எண்ணுக்கு நம்ம வந்து சொல்கிறது 2026 உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டா இல்லையா? பணப்புழக்கம் உண்டு, மணி உண்டு, வெல்த் உண்டு. ஸோ அதை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபேமிலி அண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக 6 வந்து இந்த 2026 லவ், ரொமான்ஸ், ஃபேமிலி, இதுக்கு இந்த கமிட்மெண்ட்ஸுக்கெலாம் வந்து போதுமான அளவுக்கு நேரமும், போதுமான அளவுக்கு மன நிம்மதியும், போதுமான அளவுக்கு சந்தோஷமும் இருக்குமா அப்படின்னா 50-50 எடுத்துக்கலாம். 50-50 ஒரு 50% அதுக்கு. ஏன்னா எப்போவுமே அது டிஃபால்ட்டாக அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால ஒரு 50% ஃபேமிலி பாண்டிங், எமோஷன், லவ், கேர் இந்த பக்கம். ஒரு 50% அதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு, ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட், ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ணணும், அதை நான் வந்து எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்ற இன்னொரு பக்கம். ஸோ ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு போயிட்டால் நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஜென்ரலாகவே 6 பார்ன் ஹெல்த் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிறதும், அழகாக இருக்கிறதும், தன்னுடைய உடல், தன்னுடைய மனம், தன்னுடைய முகம், தன்னுடைய அலங்காரம், இதெல்லாம் வெளியில் நல்லா அதை வந்து ஒரு பெருமையாக எல்லாரும் பாராட்டணும், எல்லாரும் வந்து நம்மளை பார்த்து ரசிக்கணும், அதெல்லாம் ஒரு குணம். ஸோ அதனால் ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறீங்க. 2026 அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. அது வந்து என்ன தான் நீங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணாலும் உள்ளே ஏதாவது ஒரு டென்ஷனில் அதை ஃபேஸில் காமிக்காமல் இருந்தால் வெல் அண்ட் குட். ஸோ 2026 ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு லக் ஆர் ஃபேவரபுளாக எல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் நல்லது. பட் சீரியஸாக ஒன்றும் பாதிக்கிற மாதிரி இல்லை. இப்போது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் ஃபாலோ பண்ணால் அது லக் கொடுக்கும் அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த வீனஸோடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டில். 2026 எது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரீமி கலர், எதர் லைட் பிங்க். விமனாக இருந்தீங்கன்னா லைட் பிங்க் சூஸ் பண்ணுங்கள். மென்னாக இருந்தீங்கன்னா ஒரு க்ரீமி கலர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு மாதிரி ஒரு சாண்டில் ஷேடு, ஒரு மாதிரி ஒரு ஷேடில் அப்படியே ஒரு ஒரு பிங்கிஷாக, ஒரு க்ரீமிஷாக இருந்தால் நல்ல லக் கொடுக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது 2026 நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து 1 to 31 பிரிச்சிடறோம்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28. இப்போ சப்போஸ் 4ஆம் தேதி பிறந்தால் 4, 13, 22, 31. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மற்ற நம்பரில் பிறந்தாலும் அதை ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட் வந்துடும். 1 to 9 தான் நம்ம எடுத்துக்கிறோம். 1 to 9. இப்போ சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1 + 6, அதை வந்து நம்ம 7ல் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 23ஆம் தேதி பிறந்தால் 2 + 3, 5ல் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து பர்த் நம்பர்னு ஒன்று இருக்கும். பர்த் நம்பர்னா என்ன? நீங்கள் 1லேருந்து 31 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறப்பீங்க. ஈவன் February 29 பிறந்தாலுமே அது 2ல் தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த 1 to 31 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தால் அதுதான் பர்த் நம்பர், அதுதான் உங்கள் கேரக்டர், அதுதான் உங்கள் பிஹேவியர். அப்போ அதோடு இது மேட்ச் பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, உங்கள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு அது எப்படி லக்கி கலரை கொடுக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர்னு இருக்கும். லைஃப் நம்பர்னா என்ன? லைஃப் பாத் நம்பர். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய மாதம், உங்களுடைய வருடம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10னா அங்கே 1 வந்துருச்சு. நவம்பர்னா அது 1 + 1 2. ஸோ அங்கே 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. நவம்பர்னா ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அகைன் 2009 2009 ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 11, அங்கே 2 வருது. ஸோ ஆல்ரெடி 1 மந்தில் வந்து 2, இயரில் அகைன் 2, டோட்டல் பண்ணிங்கன்னா 5. இதுதான் லைஃப் பாத் நம்பர். அது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பத்துக்கும் வித்தியாசம் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து 22nd of October
2001 அப்படின்னு வச்சுங்க. 22nd of October 2001. ஸோ 22/4 மந்த் அக்டோபர் 1 2001 சொன்னேன். ஸோ வருஷத்தில் 3. ஸோ 3 இங்கே வருஷம் வந்து அதாவது இயர் வந்து 3, மந்த் வந்து 1, நம்பர் பர்த் டேட் வந்து 4. ஸோ 4 + 1 5, 5 + 3 8. ஸோ லைஃப் பாத் நம்பர் இஸ் 8. அவ்வளோதான், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் பாத் நம்பருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் மேட்ச் பண்ண முடியும்னா லைஃப் பாத் நம்பருக்கு தான் ப்ரிடிக்ஷன் நல்லாவே மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி எடுக்கலாம், 50-50 எடுத்துக்கலாம். அடுத்து நேம் நம்பர். நேம் நம்பர் ஒரு பெரிய கான்செப்ட், அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பர்த் நம்பர் லைஃப் நம்பருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் சில பேருக்கு ஒரே நம்பர் ரெண்டுமே வரும், 4 and 4 வரும், 5 and 5 வரும், 6 and 6 வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லைஃப் நம்பர் 8 இருக்கும், சில பேருக்கு 1 வந்து பர்த் நம்பர் இருக்கும், லைஃப் நம்பர் 3 இருக்கும். அந்த காம்பினேஷன்லேயே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அண்ட் நிறைய நியூமராலஜி சர்வீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கரெக்ஷன், நேம் வந்து நமக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த நம்பரில் என்ன இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் அந்த நம்பருக்கு உண்டான பிளானட் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்த நேமோட டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதோட வைப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். அதே மாதிரி சைன் பண்ணுற விதம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். அது நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னாலும் புரியும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் வேணாலும் www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய் நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைட் உள்ள போகும்போது என்னோடய இமேஜ் தெரியும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய கன்சல்டேஷன் டீம் நம்பர்ஸ். ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நியூமராலஜி பற்றியோ இல்லை 2026 பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.